வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பொது தமிழில் 100க்கு 100 வாங்குவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் 50 நாட்கள் இலவச பயிற்சி நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் பார்க்கக்கூடிய நாள் 26வது நாள் பார்க்கக்கூடிய வினா ஜெயிலர் அசல் வினாத்தால பகுப்பாய்வு செய்யப்படும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக அகரவரிசை. அகரவரிசையில் அமைந்துள்ளதை கண்டுபிடி. அகரவரிசை என்பது என்னது? உயிரெழுத்து, ஆயுத எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மை எழுத்து. இந்த வரிசையில பார்க்கக்கூடிய இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா மா வரிசை மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னது மா, மா, மீ, மீ, மூ, மூ, மே, மே. அப்ப எது சரியாக வருது பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீ மூ வருது, கண்டிப்பா வராது. அதுக்கப்புறம் மாக்கு அப்புறம் மீ வரணுங்க, மூ வருது, இது வர என்னது? இங்க பாருங்க, மா, மீ, மீ, மூ, மூ, மே, மே. அப்ப சரியாக பொருந்தியுள்ள அகரவரிசை மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு வல்லம். அடுத்து குடிதலையி கோல் ஒச்சும் எவ்வகை அளபடை. இதுல இந்த தலியி இதுதான் அளபடைக்கான அந்த வகை. அப்ப தலி என்பது என்னன்னா தழுவுதல் என்ற ஒரு பெயர் சொல்லை குறிக்கக்கூடிய தழுவுதல் என்ற ஒரு தொழிற்பெயர். இந்த பெயர் சொல் வினையச்சமாக மாறி அளவெடுக்குது. இந்த நெடிலுக்கீனமான குரலே பெற்று வருது. அப்ப தலியி அப்படின்னா தழுவி, தழுவுதல் என்ற பெயர் சொல் தழுவி என்ற வினையச்சமாக மாறி அளவெடுப்பதால் இதை சொல்லிசை அளபடைன்னு சொல்றோம். இப்போ உயிரளபடை 3 வகைகள்ல எந்த அளபடை கொடுத்தாலும் மாத்திரை வகை 3 தான். இன்னிசை அளபடைனா செயல ஓசை குறியாத போது இனிய ஓசைக்கு அளவெடுப்பது. எடுத்துக்காட்டாக கெடுப்பதுவும், கொடுப்பதுவும், உண்பதுவும் 3 அசை கொண்ட சீர்களாக வந்தால் அது இன்னிசை அளபடை. செயலிசை அளபடை என்பது செயலில் ஓசை குறையும் போது ஓசை நிறைவு செய்ய அளவெடுப்பது செயலிசை அளபடை என்று சொல்லக்கூடிய இசை நிறை அளபடை. இது 2 அசை கொண்ட சீர்களாக மட்டும்தான் வரும். ஓகேங்களா. ஒற்றளபடை என்பது ஒற்றுக்களும் அளவெடுக்கும். ஓகேங்களா. அப்போ ஒற்று எப்படி அளக்கணும்? ஒற்றளபடைக்கு மாத்திரை எவ்வளவு இருக்குன்னா 1 தான் இருக்கும். ஒற்றளவு மொத்தம் 11 எழுத்துக்கள் அளவெடுக்கும். 5 எழுத்தையும் சேர்த்து 8 எழுத்துக்கள் அளவெடுக்காது. ஓகே, இந்த 8 எழுத்துக்கள் என்பது கசட தவற இடையணத்துல ரகரம், சிறப்பு லகரம். இந்த 8 எழுத்துக்கள்ல ஒற்றளபடை அளவெடுக்காது. மீதி 10 மெய் எழுத்துக்கள், ஒரு ஆயுத எழுத்து 11 எழுத்துக்கள்ல அளவெடுக்கும். அடுத்து கருவி, கருத்தா. இவ்விரண்டை மற்றும் உணர்த்தக்கூடிய வேற்றுமை என்னன்னா 3ஆம் வேற்றுமை. கருவி வேற்றுமை என்றும் கருத்தா வேற்றுமை என்றும் உடன் நிகழ்ச்சி பொருள் வேற்றுமை அழைக்கப்படக்கூடியது 3ஆம் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமைக்கு இன்னொரு பெயர் இருக்கு. அது என்னன்னா செய்யப்படுபொருள் வேற்றுமை. என்னது? செய்யப்படுபொருள் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை என்னது? உரிமை வேற்றுமை, கிழமை வேற்றுமை, உடை அப்படிங்கிற பொருள் வரக்கூடிய உரிமை வேற்றுமைன்னு சொல்றோம். 4ஆம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா கொடை, நப்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, இது போன்ற வரக்கூடியது 4ஆம் வேற்றுமை. ஓகேங்களா. 4ஆம் வேற்றுமை உறுப்பு கு. அடுத்து திணைகளுக்குரிய ஊர் பெயர்களை பொறுத்து குறிஞ்சி இல்லத்துக்குரிய ஊர் பெயர் என்னது? சிறுகுடி. என்னது? சிறுகுடி. முல்லை இல்லத்துக்கு என்னது? பாடி, சேரி. மருதத்துக்கு பேரூர், மூதூர். நெய்தல ஊர் பெயர் என்னது? பட்டினம், பாக்கம். பட்டினம், பாக்கம். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. அதாவது இந்த தொடை விகற்பத்தோட வகையில் கொடுத்திருக்காங்க. அப்ப கூளை என்பது எந்த சீர்களை வரும் கேட்கிறேன். கூளை என்பது எந்த சீர்கள் வரும்? 1, 2, 3 சீர்கள்ல வரும். மேற்கதுவாய் 1, 3, 4 சீர்கள்ல வரும். கீழ்கதுவாய் 1, 2, 4. மேற்கதுவாய்னா 1, 3, 4 சீர்கள் வரக்கூடியது. கீழ்கதுவாய்னா 1, 2, 4 சீர்கள் வரக்கூடியது. முற்று என்பது 4 சீர்கள்லையுமே வரும். அது முற்று. அப்ப என்ன இதுக்கு சரியான விடை 3, 1, 4, 2 ஆப்ஷன் ஏ தான். இணை என்பது எப்படி இருக்கும்? இணை என்பது 1, 2 சீர்கள்ல வரக்கூடியது. பொழிப்பு எப்படி இருக்கும்? 1, 3, 3வது சீர்ல வரக்கூடியது. ஒருவு என்பது 1வது சீர்லையும் 4வது சீர்லையும் வரக்கூடியது ஒருவு. ஓகேங்களா. அடுத்து டப்பிங் டைரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எதுங்க? டப்பிங் அப்படின்னது ஒலிச்சேர்க்கை, சவுண்ட் ஒலிச்சேர்க்கை. டைரக்டர் அப்படிங்கிறது இயக்குனர். ஓகேங்களா. அப்ப ஆப்ஷன் சி சரியான விடை. நகர்த்து முடி என்ன சொல்லுவாங்க? ட்ராலி. ஓகேங்களா. படப்பிடிப்பு ஷூட்டிங். படப்பிடிப்பு கருவி கேமரா. ஓகேங்களா. இயங்குறு படங்கள்னா மோஷன் பிக்சர்ஸ். இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு பழைய ஸ்கூல் புக்ல இருக்கு. அடுத்து ஈட்டில் ஐகாரம் குறைந்த சொல். ஐகாரம் என்பது சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும்.
முதலில் வரும்பொழுது ஒன்றை மாத்திர ஒலிக்கும், அரை மாத்திர குறையும். இடையில வரும்போது ஒரு மாத்திரை ஒலிக்கும், ஒரு மாத்திரை குறையும். இறுதியில் அதே தான், ஒரு மாத்திரை ஒலிக்கும், ஒரு மாத்திரை குறையும். அப்ப ஈட்டில் ஐகாரம் குறையாது சொல்றது திண்ணை. ஐகாரம் சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும். சொல்லுக்கு முதல்ல அப்படி கேட்டால் என்னது? ஐந்து. ஐ என்பது ரெண்டில் தனியாக உச்சரிக்கும் பொழுது 2 மாத்திரை வரக்கூடியது. சொல்லுக்கு முதல்ல ஒரு அரை மாத்திரை குறைந்து ஒன்றை மாத்திரை ஒழிக்கும். இடையிலும் இறுதியில் வந்து ஒரு மாத்திரை குறைந்து ஒரு மாத்திரை அல்ல ஒழிக்கும். கூகை, கூகைக்குரிய அந்த மரபு சொன்ன கூகை குளரும், கூகை குளரும். அடுத்து சினாக்ஸ். சினாக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான பொருத்தமான தமிழ் சொல் இருக்கு. சினாக்ஸ் என்பது என்னது? சிற்றுணா. சிற்றுணா தான் சரி, சிற்றுண்டின்னு சொல்லக்கூடாது, சிற்றுணா. ஓகே. அடுத்து 3 அடி சிற்றெல்லையாய் பாடக்கூடிய பாவகை எது அப்படின்னா ஆசிரியப்பா. 3 அடி முதல் பாடப்படக்கூடிய கவிஞனுடைய மனநிலைக்கு ஏற்ப அமையும், அதுதான் ஆசிரியப்பா. வெண்பா என்பது 2 அடி முதல் 12 அடி வரை பாடக்கூடிய பாவகை வெண்பா. சில சமயங்கள் 13 அடிக்கு மேற்பட்டும் பாடப்படும். அது என்னன்னா கலிவெண்பா. என்னது? கலிவெண்பா. 13 அடிகளுக்கு மேற்பட்டு வரக்கூடிய வெண்பா என்னது? கலிவெண்பா. ஆனால் அடிவரை 2 to 12 அடி தான். ஆசிரியப்பா 3 அடி முதல் பாடப்படும் கவிஞனுடைய மனநிலைக்கு ஏற்ப அந்த பாடல் அடியுடைய எல்லை வரையறை அமையும். ஓகே. வெண்பாவுக்கு உரிய ஓசை செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, கலிப்பா துழல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை வெண்பா. ஒருவர் பேசுவது, ஒருவர் சொற்பொழி ஓட்டுவது போன்ற ஓசை ஆசிரியப்பா. நூல் ஏற்றுவதற்கு தேவையானது ஆசிரியப்பா. துள்ளல், சீர்தோறும் துள்ளி கொண்டு வரக்கூடிய அந்த தாழ்ந்து உயர்ந்து வருவது கலிப்பா துழல் ஓசை. எப்பொழுதும் தாழ்ந்தே வருவது வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. அடுத்து மரபு சொற்கள் இல்லாத தொடர் எதுவும் கேட்கிறாங்க பாருங்க. சிங்கம், சிங்கம் உலங்கும். பூனை கீச்சிட்டுமா கிடையாது, பூனை சீரும். புறா குணுகும், புறா குணுகும். வண்டு முரலும். இதெல்லாம் சரிதான். இப்ப மரபு சொற்கள் எதுல இருக்கு? 1, 3, 4ல இருக்கு. எதுல இல்ல? 2ல இல்ல. பூனை சீரும் என்பதுதான் சரியான மரபு சொல். ஓகே. அடுத்து கலிங்கத்து பரணி பாடக்கூடிய பாவகை என்னது? கலிங்கத்து பரணி மொத்தம் எத்தனை தாளிசைகள்? 599 கலித்தாளிசை செய்யலாம் நம்ம சொல்றோம். அப்ப என்னது? கலித்தாளிசைகள். கலித்தாளிசை எத்தனை தாளிசைகள்? 599 கலித்தாளிசைகள் இருக்கு. அடுத்து கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பால் புலவர் யார் அப்படின்னா சரியான விடை வெள்ளி வீதியார். கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பால் புலவர் வெள்ளி வீதியார். சங்க இலக்கியத்துல ஒரு 13 பாடல்கள் பாடியிருக்காரு. சங்க இலக்கியத்துல ஒரு 13 பாடல்கள் பாடியிருக்காரு. நப்பசலையாரும் பெண்பார் புலவர் தான். இவர் நற்றிணையில 243வது பாடல் மட்டும் பாடி, நற்றிணையில 243வது பாடல் மட்டும் பாடியிருக்காரு. யாரு? நப்பசலையார் பெண்பார் புலவர் தான். காக்கைப்பட இயற்பெயர் என்னது? நச்சல்லையார். காக்கைப்பட இயற்பெயர் என்னது? நச்சல்லையார். சில சமயம் சுருக்கமாக சொல்லும், முழுமையாக சொல்லும்போது காக்கைப்பட நச்சல்லையார்னு சொல்லுவாங்க. இப்ப காக்கைப்பாடனுடைய இயற்பெயர் என்னது? நச்சல்லையார். வெள்ளி வீதியார் சங்ககால இலக்கியங்கள்ல 13 பாடல் மட்டும் பாடியிருக்காங்க. நப்பசல பெண்பார் புலவர் நற்றில 240 பாடல் மட்டும் பாடியிருக்காங்க. அடுத்து 9 நாளை உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர் உக்கும்பை. இந்த பாடல் வரை இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. ஆசிரியர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர். அடுத்து சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் அடித்தல். சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் அடித்தல் என்ற பாடலடியை பாடியவர் திருவள்ளுவர் மலையில கபிலர். இந்த பாடலை என்ன அணுகுமுறை அமைந்துள்ளதுன்னா அறிவியல் அணுகுமுறை அமைந்துள்ளது. இது கூட கேட்டிருக்காங்க. இந்த பாடல் என்ன அணுகுமுறை அமைந்துள்ளது? அறிவியல் அணுகுமுறை அமைந்துள்ளது. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா மொத்தம் 107 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி புக், லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். வருகை பருவம் என்பது என்னது? வருகை பருவம் என்பது பிள்ளை தமிழ்ல குழந்தையினுடைய 13ஆம் திங்களில் நிகழக்கூடியது வருகை பருவம். காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இந்த 7 பருவங்களும் இருபால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவானது. பிள்ளை தமிழ் என்பது மொத்தம் 10 பருவங்கள் இருக்கு. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு 10, பெண்பால் பிள்ளை 10. லாஸ்ட் 3 மட்டும் அந்த பிள்ளை தமிழுக்கு மட்டும் உரியது. ஆண்பால் பிள்ளை தமிழ் லாஸ்ட் 3. சிற்றில், சிறுவரை, சிறுதேர். பெண்பால் பிள்ளை லாஸ்ட் 3 என்னது? கலங்கு, அம்மானே, ஊசு. அப்ப எப்ப இருந்து எப்போ வரைக்கும் இந்த பிள்ளை தமிழ் இந்த பருவங்கள் நிகழும் அப்படின்னா 3வது மாதம் முதல் 21வது மாதம் வரை. 21வது மாதம் வரை. அப்ப எப்படி இருக்கும்? 10 பருவங்களுக்கு
3 5 7 9 11 13 15 17 19 21 மொத்தம் 10 பருவங்கள். இப்ப நமக்கு எனக்கு வருகை பருவம் காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை. அப்ப வருகைங்கிறது என்னது? 13ஆம் திங்களில் நிகழக்கூடிய திங்கள் என்பது மாதம். 3வது மாதம் முதல் 21வது மாதம் வரை பிள்ளைத்தமிழ் பாடப்படும். ஓகேங்களா? அடுத்து உலகு குளிர் எமது மதியில் உலகும் அமுத கிரணமே என தொடங்கும் பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ள? இதுவும் பிள்ளைத்தமிழ்ல 13ஆம் திங்களில் நிகழக்கூடிய வருகை பருவத்துல இடம்பெற்றுள்ள பாடல் தான். உலகு குளிர் எமது மதியில் உலகும் அமுத கிரணமே என்று தொடங்கும் பாடல் குழந்தைகள் 13வது மாதம் வருகை பருவம். அடுத்து உமறுப்புலவர் சிராபுராணத்தை இயற்றிய உமறுப்புலவர் வாழ்ந்த காலம் எப்பனா? கிபி 17ஆம் நூற்றாண்டு. கிபி 17ஆம் நூற்றாண்டு தான் அது சரியான விடை. அடுத்து ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை. ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலை எத்தனாவது காதையாக இருக்கு அப்படின்னா 24வது காதையாக இருக்கு. 24வது. மொத்தம் மணிமேகலையில 30 காதைகள் உள்ளன. மணிமேகலை மொத்தம் 30 காதைகளோ காண்டம் அப்படிங்கிற பெரும்பிரிவு இல்லை. மொத்தம் 30 காதை இருக்கு. இதுல முதல் காதை எது அப்படின்னா விலாவரை காதை. மணிமேகலை முதல் காதை என்னது? விலாவரை காதை. 30வது காதை எதுனா பவத்திரம் அருக. பவத்திரம் அருகென பாவை நோற்ற காதை. பவத்திரம் அருகென பாவை நோற்ற காதை. அப்ப விலாவரை காதை முதல் பவத்திரம் அருகென பாவை நோற்ற காதை மொத்தம் 30 காதைகளை உடையது மணிமேகலை. முதல் சமய காப்பியம் மணிமேகலை. இப்ப 24வது காதை தான் ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை. இன்னும் சில முக்கியமான காதைகள் மட்டும் பார்த்துடலாம். 16வது காதை என்னன்னா ஆதிரை பிச்சையிட்ட காதை. முதல் அமுத சுரப்பில பிச்சையிட்டவள் ஆதிரை. ஆதிரை பிச்சையிட்ட காதை 16வது காதை. ஆதிரை பிச்சையிட்ட காதை 16வது காதை. அதே போல 19வது காதை முக்கியமானது. சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக்கிய காதை. சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக்கிய காதை. சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக்கியவர் மணிமேகலை. சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக்கிய காதை 19. 20வது காதை என்னன்னா உதயகுமாரனை காஞ்சனன் வாளால் எரிந்த காதை. உதயகுமாரனை காஞ்சனன் வாளால் எரிந்த காதை. புரியுதுங்களா? அப்ப விலாவரை காதை முதல் பவத்திரம் அருகனர் பாவை நோற்ற காதை வரை மொத்தம் 30 காதைகளுடைய மணிமேகலை. 16வது காதை ஆதிரை பிச்சையிட்ட காதை. 19வது காதை சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக்கிய காதை. 20வது காதை உதயகுமாரனை காஞ்சனன் வாளால் எரிந்த காதை. இது 20. 27 என்னன்னா சமய கணக்கிரதம் திறம் கேட்ட காதை. சமய கணக்கு திறம் கேட்கிறார் யாரு? மணிமேகலை. சமய கணக்கிரதம் திறம் கேட்ட ஒரு 9 சமய கணக்கு சமய அறிஞரிடம் திறம் கேட்ட காதை. அது 27வது காதை. ஓகேங்களா? ஓகே. அடுத்து சரியான பொருளை கண்டு ஆயம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா தோழியர் கூட்டம். ஆயம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னது? தோழியர் கூட்டம் தான் சரியான விடை. அடுத்து தெய்வ கவிஞர் என்றால் திவ்விய கவி என்று பொருள்படும். தெய்வ கவிஞர்னா திவ்விய கவி என்று பொருள்படும். அவருடைய இயற்பெயர் இருந்த அழகிய மணவாளதாசன். இன்னொரு பேர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். எல்லாமே ஒண்ணுதான். சிறப்பு பெயரை தெய்வ கவிஞர். அதுக்கு பேர் என்ன? திவ்விய கவி அப்படின்னு சொல்றோம். 3ஆம் நந்திவர்மன் எந்த நூலுக்கு பாட்டுடை தலைவன்? நந்தி கலம்பகத்தினுடைய பாட்டுடை தலைவன் தான் 3ஆம் நந்திவர்மன். 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டது நந்தி கலம்பகம். கலம்பகம் 18 உறுப்புகளை உடையது. களம் 12 பகம் 6 மொத்தம் 18 உறுப்புகளை உடையது. அடுத்து பொருந்தாத இணையை கண்டுபிடி. மேது என்ற சொல்லுக்கு புலனது எருமை. சரிதான். கேசரினா சிங்கம். மறைனா மான். என்குன் என்னது? என்கு என்று சொன்னால் கரடி. அப்ப அதுதான் பொருந்தாதது. அதுதான் விடையும் கூட. பொருந்தாத தொடரை கண்டுபிடி. பாருங்க. இழிந்த பிறப்பாய் விடும். இழிந்த பிறப்பாய் விடும். பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். ஏதம் படுவா கரிந்து. ஏதம் படுவா கரிந்து. பார்த்தீங்கன்னா குற்றம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இதுல செல்வத்து பயனே ஈதல். செல்வத்துடைய பயனே அதை கொடுப்பதுதான் ஈதல். இது மட்டும்தான் வித்தியாசம். இதுதான் அது பொருந்தாத தொடர். அடுத்து வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன். வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று கபிலரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா இளங்கீர. வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று கபிலரை புகழ்ந்தவர் இளங்கீரனார். நக்கீரர் என்ன சொல்றார் கபிலரை? வாய்மொழி கபிலர் என்று கபிலரை புகழ்ந்தவர் யாருன்னா நக்கீரர். சரி. பெருங்குன்றூர் கிழார் என்ன சொல்றார் அப்படின்னா நல்லிசை கபிலன்.
வயங்கு சென்னா கபிலன், வயங்கு சென்னா கபிலன் நல்லிசைகளோட யார் சொல்ற? பெருங்குன்றிருக்கிறார். நப்ப சொல்ற புலன் அழுக்கற்ற அந்த நாளன், புலன் அழுக்கற்ற அந்த நாள் என்றும் பொய்யா நாபிற் கபிலன் என்றும் புலன் அழுக்கற்ற அந்த நாள் என்றும் பொய்யா நாபிற் கபிலன் என்றும் கபிலரை புகழ்ந்தவர் யாரு அப்படின்னா யாரு? அப்பசலையார். நல்லிசை கபிலர் பெருங்குன்றிருக்கிறார். வாய்மொழி கபிலர் என்று கபிலரை புகழ்ந்தவர் நக்கீரர். வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலர் கபிலரை புகழ்ந்தவர் இளங்கிறனார். அடுத்து வெஞ்சின விரல் வேர் காலையோடு அஞ்சி லோதியை வரக்கரைந்தீமே என்று பாடியவர் யாருன்னா இது ஐங்குறு நூறுல பாலைத்திணை பாடல்கள் வரக்கூடியது. ஐங்குறு நூறு பாலைத்திணை பாடல்களை பாடியவர் யாரு அப்படின்னா ஓதலாந்தையார். ஐங்குறு நூறுல குறிஞ்சி பாடியவர் கபிலர். முல்லை பேயனார், முல்லை பேயனார், மருதம் ஓரம்போகியார், நெய்தல் அம்முவனார், பாலை ஓதலாந்தையார். இது கலித்தொகையில் வரும்போது திணைகளுக்கு வேறாசிரியர் குறிஞ்சி கொண்டு கபிலர் மீதில் மாறி வருவார். ஓகேங்களா? அப்ப வெஞ்சின விரல் வேறு காலை கூட 5 ஓதியை வரக்கரைந்தீமை என்று பாடியவர் ஓதலாந்தையார். ஐங்குறு ஒரு பாலைத்திணை பாடல்கள். அடுத்து டேஸ் மன்னன் யானை கச்சை மாந்தரன் சேரல் இருமுறை. சரியான விடை சேர நாட்டு மன்னன் யாரு? யானை கச்சை மாந்தரன் சேரல் இருமுறை ஆவார். அகரானோடு பாடல் எண்ணுக்கு ஏற்ப வரிசை முறையில தொகுக்கப்பட்ட நூல் எது? அகரானோடு தான். 3 பெரும் பிரிவினுடையது. கலிற்றியான நிறை, மணிமிடை போல, நெத்தில கோவை. கலிற்றியாண்டை 120 பாடல்களும், மணிமிடை போல 180 பாடல்களும், நெத்தில கோவை 100 400 பாடல்களை கொண்டது. பாடல் எண்ணுக்கு ஏற்ப வரிசை முறையில் தொகுக்கப்பட்ட நூல் அகரானூறு. முதலாவதாக பாலைத்திணை பாடல்கள் இருக்கு. அடுத்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். பாலைத்திணை பாடல் வரிசை முறை பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்களாக இருக்கும். குறிஞ்சி 2, 8, 12, 18 இந்த வரிசை முறையில் இருக்கும். முல்லை பார்த்தீங்கன்னா 4, 14, 20, 30. மருதம் என்பது 6, 16, 26, 36. நெய்தல் பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 40. புரியுதுங்களா? அப்ப 6, 16 எந்த திணை? 6, 16 மருத திணை. இதுதான் விடை. அடுத்து நல்லந்தூவனார் நெய்தற்களில் எத்தனை பாடல் பாடியிருக்க கேட்கிறார். நல்லந்தூவனார் நெய்தற்களில் எத்தனை பாடல் பாடி? மொத்தம் 33. நல்லந்தூவன் நெய்தற்களில் பாடிய பாடல்கள் 33. கலித்தொகையை தொகுத்தவர் யாரு? நல்லந்தூவனார். இப்ப பாத்தீங்கன்னா களி தொகையில 5 திணைகள்ல ஃபர்ஸ்ட் என்ன களி வருதுன்னா குறிஞ்சி. இதை ஈஸியா மைண்ட்ல வச்சுருது. இது எத்தனை பாடல்கள் கேட்பாங்க? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை கேட்பாங்க. குறிஞ்சி களி கலித்தொகையில குறிஞ்சி களியில எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளது? கலித்தொகையில குறிஞ்சி களியில மொத்தம் 29 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. முல்லையில 17 பாடல் இடம்பெற்றுள்ளது. மருதத்துல 35 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. நெய்தல் இப்பதான் சொன்னோம் 33 பாடல்கள். பாலையில 35 பாடல்கள். ஓகேங்களா? 149 பாடல், கடவுள் வச்சது 150 பாடலுடைய கலித்தொகை. அப்ப குறிஞ்சி 29 பாடல பாடியவர் கபிலர். முல்லையில 17 பாடல பாடியவர் சோழன் நல்லூர் திறன். மருதத்தில் 35 பாடலை பாடியவர் மருதநில நாகனார். நெய்தல் 33 பாடலை பாடியவர் நல்லந்தோனார். பாலையில் 35 பாடலை பாடியவர் பாலைபாடிய பெருங்கடுங்கோ. அடுத்து ஆதிக்கவி. ஆதிக்கவி என்று போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா சரியான விடை வான்மீகி. யாரு? வான்மீகி. இவர் தான் ஆதிக்கவி என்று போற்றப்பட்டவர். தனையை. தனையை என்பது யாரை குறிக்கும்? தனையை என்பது மகளை குறிக்கும். இதே மகன் அப்படின்னு எப்படி இருக்கும்? தனையன். மகன் எப்படி இருக்கும்? தனையன் இருக்கும். தனையை, தனையல் அப்படின்னா யாரு? மகள். அப்ப மருமகளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மருகி. மருகி என்ற சொல்லி யாரை குறிக்கும்? மருமகள். கொழுந்தி அப்படின்னா மனைவியினுடைய இளைய சகோதரி. மனைவியுடைய இளைய சகோதரி பேர் தான் என்னது? கொழுந்தி. மாமியார் மாமனார் என்பவர்கள் பெண் கொடுத்தோர் அப்படின்னு சொல்றோம். பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், மாமியார் மாமனார். அடுத்து யாமறிந்த புலவரிலே கம்மனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவனை போல் அப்படிங்கிற ஒரு பாடல் வரி. அதில் கம்மனை போல் என்று கம்பனை புகழ்ந்து பாடியவர் யாருன்னா மகாகவி பாரதியார். அடுத்து பொருந்தா சொல்லி கண்டுபிடி. மரக்கலம். மரக்கலத்தோடு தொடர்புடைய என்னது? வங்கம், அம்பி, திமில் இதெல்லாம் மரக்கலத்துக்கு தொடர்புடைய. புணரி என்பது எதை குறிக்கும்? புணரி என்பது கடலை குறிக்கக்கூடிய சொல். அதுதான் பொருந்தாதது. அறவுரை கோவை. அறவுரை கோவை என்று அழைக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. அறவுரை கோவை என்று அழைக்கக்கூடியது முதுமொழி காஞ்சி. வேளாண் வேதம் நாலடியார். ரசிய நாட்டினுடைய புகழ்பெற்ற எழுத்தாளர் யார் அப்படின்னா
லியோ டால்ஸ்டாய் போரும் அமைதியும் இவருடைய புகழ்பெற்ற நூல். வால்ட் விட்மன் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா அமெரிக்காவை சேர்ந்தவர். வால்ட் விட்மன் அமெரிக்கா. புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். முதல் புதுக்கவிதை புள்ளின் இதழ்கள். கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபனான். ஜான் பனியன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் ஜான் பனியன். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் ஜான் பனியன். அடுத்து தொன்னூல் விளக்கம் என்று இலக்க நூலை இயற்றியவர் யாருன்னா வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம் என்ற இலக்க நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கக்கூடிய நூல் எது? தொன்னூல் விளக்கம். ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டவர் யார் அப்படின்னா வாரா இதழ் அல்லது வாராந்திர இதழை வெளியிட்டவர் யாரு? 1907ஆம் ஆண்டு. சிலப்போது 8ஆம் ஆண்டு கூட கொடுத்திருக்காங்க. யாரு? அயோத்திதாச பண்டிதர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் அயோத்திதாச பண்டிதர். ஒரு பைசா தமிழர். உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதனுடைய தொன்மை கருதி என்றும் உள்ள தென்தமிழ் என்று கூறியவர் யாருன்னா கம்பர். வடமொழி சொற்களை மிகுதியும் தமிழ் படுத்தியவர் யாருன்னா கம்பர் தான். என்றும் உள்ள தென்தமிழ் என்று கூறியவர் கம்பர். திரைக்கவி திலகம் என சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னா திரைக்கவி திலகம் மருதகாசி. மருதகாசி. வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்பட்டது அப்படின்னா வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் கோவையில் செயல்பட்டது. 1970ஆம் ஆண்டில் உருவானதா இந்த வானம்பாடி இயக்கம். இதுல யாராவது இருக்காங்க பாத்தீங்கன்னா புவியரசு. வானம்பாடி இயக்கத்து தொடர்புடைய கவிஞர் யாருன்னா புவியரசு, கங்கை கொண்டான், சிற்பி, சக்தி கனல், மேத்தா, மீரா, அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்பன், இவங்கெல்லாம் வானம்பாடி இயக்கத்தோடு தொடர்புடையவர்கள். ஓகேங்களா. அடுத்து பாவலரேறு என அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கவிஞரேறு வாணிதாசன். மொழிஞாயில் தேவனைய பாவாணர். சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் யாருன்னா அம்பேத்கர் தான். சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் அம்பேத்கர். இந்தியாவில் உள்ள காடுகளின் அளவு எவ்வளவு கேட்கிறேன். இந்தியாவில் காடுகளின் அளவு 8/1 அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் காடுகள் அளவு என்னது? 8/1. களிமண் பலகையில் எழுதப்பட்ட நூலின் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சரியான விடை நிப்பூர். இந்த நிப்பூர் இப்ப எங்க இருக்குன்னா ஈராக்ல தான் இருக்கு. நிப்பூர் எங்க இருக்கு? ஈராக்ல இருக்கு. ஆம்பூர் எங்க இருக்கு? திருப்பத்தூர் மாவட்டம். ஆம்பூர் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல திருப்பத்தூர் மாவட்டத்துல இருக்கு. மேப்பூர் எங்க இருக்கு? திருவள்ளூர் மாவட்டம். மேப்பூர் எங்க இருக்கு? திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கு. ஓகேங்களா. களிமண் பலகையில் எழுதப்பட்ட நூல் தொகுப்பு எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? நிப்பூர் ஈராக். ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம். மேப்பூர் திருவள்ளூர் மாவட்டம். ஆன்சர் நிப்பூர் தான். திராவிட என்னும் சொல்லை முதல்ல பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த அறிமுகப்படுத்தியார் குமாரில பட்டர். இடைக்காலத்தில் முதல்ல பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா ராபர்ட் ஹால்டுவெல். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்த வேண்டும் என பாடியவர் ராமலிங்க வள்ளலார். யாரு? ராமலிங்க வள்ளலார் என்ன சொல்றாரு? ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்த வேண்டும் என பாடியவர் ராமலிங்க வள்ளலார். கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் என்ன? பணியாற்றியது என்னது? தென்றல், முல்லை, தமிழ் மலர். அப்ப குயில் இதெல்லாம் குயில் யாருடையது? புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடையது. அப்ப அதுதான் விடை. இலக்கண நூல்களுள் மிக பழமையான இலக்கண நூல். அப்ப நமக்கு கிடைத்த இலக்கண நூலையே மிக பழமையான இலக்கண நூல் தான் தொல்காப்பியம் தான். யாப்பிலக்கணம் குறித்து கூறுள்ள யாப்பிலக்காரியை ஆசிரியர் அமிர்தசாகரர். அணி இலக்கணம் குறித்த இலக்கண நூல்கள மிகவும் சிறப்பு வாய்ந்தது, முதன்மை வாய்ந்தது, செல்வாக்கு மிகுந்தது தண்டி அலங்காரம். ஆசிரியர் தண்டி. அவருடைய முதல் அது காவிய தரிசனம். வடமொழியில காவிய தரிசனத்தை தழுவி தமிழ தண்டியரங்கள் இருக்காரு. ஓகேங்களா. நன்னூல் என்பது எழுத்து சொல் என்ற ஈரிலக்க நூல் தான் சொல்றோம். 5 இலக்கணம் இது எழுதியிருக்கலாம், கிடைச்சது எழுத்து சொல்லுதான். ஈரிலக்க நூல் தான் நன்னூல். மாதானு வங்கி சென்னா போதர் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய யாரு? திருவள்ளுவர். மாதானு வங்கி யாரு? திருவள்ளுவர் தான் சரி. அடவி மலை யாரெல்லாம் கடந்து போகி தின்னம் ஒரு தடந்தோலும் உளமும் கொண்டு
அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு கேட்கணும். அடவி மலையாறு, அடவியும் மலையும் ஆறும் உம்மு மறைஞ்சு வந்தா உண்மை தொகை. தடந்தோல், தட அப்படின்னா உரிச்சொல் தொடர். சில சொற்களுக்கு சால, தவ, நனி, உரு, கடி, மாம், அல்லலம், தட, குல, கூர், களி. இது எதுக்கு வருது? பெயர்ச்சொல்லி வினைச்சொல்லி தன்மைகளை மிகுதிப்படுத்தி கூறுவதற்காக வருவதால இதை உரிச்சொல் தொடர்னு சொல்றோம். ஆப்ஷன் டி தான் விடை. அடுத்து இளமை பெயர்களை பொறுத்துக்க. மான், மான் கன்று, கீரி பிள்ளை, கோழி குஞ்சு, சிங்க குருளை அப்படின்னு ஆப்ஷன் சி. மான் கன்று, மானுடைய அந்த குட்டிக்கு என்ன பேர்? கன்று. கீரிக்கு என்ன சொல்றோம்? கீரி பிள்ளைன்னு சொல்றோம். கோழிக்கு கோழி குஞ்சு, சிங்க குருளை அப்படின்னு சொல்றோம். புலிக்கு பரல்னு சொல்லுவோம். பிறமொழி சொல்லட்ட தொடர்ந்து கேட்கிறாங்க. இதுக்கு சரியான விடை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனுமதியோட இசைவுன்னு தான் சொல்றாங்க. கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகேங்களா? பவித்ததெல்லாம் பெருமொழி சொல்லுடைய தொடர்கள். கோயிலில் தெய்வத்தை வழிபடுறது பெருமொழி சொல்லட்ட தொடர். அடுத்து சரியான இலக்கண குறிப்பை கண்டுபிடி. மடக்கொடி என்பது என்னது? மடத்தை உடைய பணம் என்ற பெண், பண்பை உடைய பெண் வந்தால் அல்லது ஆண்மொழி. மடக்கொடி என்று அழைக்கப்படும் கண்ணகி. அன்மொழி தொகை, அல்லாத மொழி தொக்கி வருவது அன்மொழி தொகை. தேரா மன்னா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். செங்கோலன், செம்மை கூட்டல் கோலன், இது பண்பு தொகை. செய்கொல்லன், செய்த கொல்லன், செய்கின்ற கொல்லன், செய்யும் கொல்லன் அப்படின்னா இது வினைத்தொகை. ஓகேங்களா? அப்படின்னா ஆப்ஷன் டி தான் விடை. பட்டியல் ஒன்னே பட்டி இரண்டோட பொறுத்துக்கு. தெலுங்கு என்பது திராவிட மொழி வகைகள் வரும். நடு திராவிட மொழி. தெலுங்கு நடு திராவிட மொழி. தமிழ் தென் திராவிட மொழி. மால்டோ, பிராகுயி, குருக் என்பது வட திராவிட மொழி. சமஸ்கிருதம் வடமொழி. ஆப்ஷன் டி தான் அது சரியான விடை. தென் திராவிட மொழியில ஒரு 9 இருக்கு, நடுத்திராவிட ஒரு 12 இருக்கு, வடத்துல ஒரு 3, மொத்தம் 24. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 4 மொழி கண்டுபிடிச்சா. குறும்பா, தங்கா, சோழியா என்று சொல்லக்கூடிய மொத்தம் 28 திராவிட மொழிகள் இருக்கு. அடுத்து இயல்பு புணர்ச்சி சொல். இயல்பு புணர்ச்சி நிலைமொழியும் வறுமொழியும் உணரும்போது எந்தவித மாற்றங்களும் ஏற்படலாம். அது இயல்பு புணர்ச்சி. மாற்றங்கள் ஏற்பட்டால் அது விகார புணர்ச்சி. விகாரத்தை தோன்றல், திரிதல், கெடுதல் 3 வகை இருக்கு. இயல்பு புணர்ச்சி ஒரே வகை. என்னது? நிலைமொழியும் வறுமொழியும் புணரும் போது பொன் குற்ற வலை என்பது எந்தவித மாற்றம் ஏற்படலை, இயல்பாக புணர்ந்திருக்காது. பொன்வலை என்பது இயல்பு புணர்ச்சி. வாழைப்பழம், வாழை குட்டப்பழம், வாழைப்பழம் தோன்றல். பொன் கூட்டல் குடம், பொற்குடம் திரிதல். புரியுதுங்களா? தோன்றல், திரிதல், கெடுதல் என்னது? அது விகார புணர்ச்சியுடைய வகை. ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று சொன்னால், இனமானதை சொன்னால் அது இனமொழி விடை. இந்த வேலையை நீ செய்வாயா என்று கேட்டதற்கு கால் வலிக்கிறது என்று சொன்னால் அது முற்றது உரைத்தல். கால் வலிக்கும், கால் வலிக்கும் அப்படி சொன்னா அது உருவது கூறு. வேலை செய்வாயங்கிறது செய்வேன் என்று நேர்மறையா சொன்னா அது நேர்மறை. செய்ய மாட்டேன்னா எதிர்மறை விடை. நீயே செய் அப்படின்னா அது ஏவல் விடை. செய்யாமல் இருப்பேனா வினாவுக்கு வினாவே பதிலா சொன்னா அது வினா எதிர்வினாதல் விடை. அடுத்து கார் அறுத்தான் எவ்வகை ஆகுபெயர் அப்படின்னா கார் அறுத்தான் என்பது காலவாகுபெயர். கார் அறுத்தான் காலவாகுபெயர். இது சரியாக என்ன சொல்லணும்னா தலைக்கு ஒரு பழங்கொடு, வற்றல் தின்றால் தொழிலாக பெயர். இனிப்பு உண்டான பண்பாக பெயர். வெள்ளை அடித்தான பண்பாக பெயர். ஓகேங்களா? அடுத்து பொருளறிந்து பொறுத்துக. அரசன் வந்தது, அரசன் வந்தான் இருக்கணும். அப்ப உயர்தினை அக்ரினியா மாதிரி இருக்கு. அப்ப திணை வலு, திணையில பிழை இருக்கு, திணை வலு. கபிலன் பேசினான் வரணும், பேசினால் இருக்கப்ப இது பால் வலு. குயில்கள் கூவினேன் கூவியது, அப்ப இது என்னது? ஒருமை பன்மை பிழை இருக்குது, என் வலு. கமலா சிரித்தாய், சிரித்தால் இது இடவலு, தன்மை முன்னிலை படையல். அப்ப இது என்னது? ஆப்ஷன் பி தான். 4, 1, 2, 3. உரிச்சொல் தொடரை கண்டுபிடி. விரிகடல் என்னது? பண்பு தொகை. முகத்தாமரை, தாமரை முகம் உருவகம், கரக்கமலம் உருவகம். இப்ப என்ன வரும்? கடி வந்திருக்கா, கடி முரசு. இது என்னது? உரிச்சொல் தொடர். இது என்னது? விடை. 5 அடி முதல் 12 அடி வரை வரக்கூடிய அந்த பாவகை வெண்பாவகை என்னதுன்னா பக்ருடை வெண்பா. 2 அடி மட்டும் வந்தால் அது குரல் வெண்பா. 3 அடி வந்தால் அது 4 அடி வந்தால் அது இன்னிசை. 5 அடி முதல் 12 அடி வரை வந்தால் அது பக்ருடை வெண்பா. ஒருதலை காமம். ஒருதலை காமம் என்பது என்னன்னா கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம். இந்த இதுலயும் ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா ஆண்பால் கூற்று பெண்பால் கூற்று 2 வகை இருக்கு. ஓகே. அன்பின் 5 குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்பது அன்பின் 5 சொல்லும். பாடாந்தினையும் பாடப்படும் ஆன்மாவுடைய ஒழுகல் ஆறுகளை பற்றி சொல்லக்கூடியதிலே பாடாந்தினை. கீழ் வருவனவற்றுள் காலவாகு பெயரை கண்டுபிடி. கீழ் வருவனவற்றுள் காலவாகு பெயரை கண்டுபிடி.
பாருங்க, இந்தியாவென்றது இடபாக பெயர் இல்லை, எழுத்தாணி என்பது பண்பாக பெயர், பொங்கலோடு தொழிலாக பெயர் அப்படின்னா அது டிசம்பர் பூ பூத்தது. டிசம்பர் காலம், டிசம்பர் பூ பூத்தது என்ன அது காலமாக பெயர். உமர் புலவர் யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க சீராப்புராணத்தை எழுத தொடங்கினார்னா சீதக்காது என்ற அப்துல் காதிர் மறைக்க, செய்கு அப்துல் காதிர் மறைக்க என்ற வள்ளலி வேண்டுகோளின்படி சீராப்புராணத்தை எழுத தொடங்கினார். முதல்ல ஆதரித்தவர் இவர், அதுக்கப்புறம் அப்துல் காஷிம் மறைக்காய். அடுத்து ஒன்று கொல்லாம் எனும் திருப்பதியை பாடி அப்புதியருடைய இறந்த பிள்ளையை எழுப்பியவர் யாரு அப்படின்னா திருநாவுக்கரசர். யாரு? திருநாவுக்கரசர் ஒன்று குலம் திருப்பதியை பாடி பாம்பு தீண்டி இறந்த அப்புதியுடைய மூத்த பிள்ளையை உயிர்த்தெழச் செய்தவர். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டக்கூடிய காவியம் தான் பெரிய புராணம் என்று யார் சொல்றா? திருவிக்கா. உலகம் உயிர் கடவுள் என்ற மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் சொன்னது திருவிக்கா. அடுத்து மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை இந்த அடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா சரியான ஆன்சர் பரிபாடல். தமிழ் வேலி என்று சொல்லக்கூடிய பரிபாடல் தான் மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை அப்படிங்கிற வரியில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து காயும் வில்லினன் கல்திரள் தோழினன். காயும் வில்லினன் கல்திரள் தோழினன் என்று போற்றப்படுவோர் யார் அப்படின்னா குகன். யாரு? குகன் தான் சரியான விடை. அடுத்து மனநூல் என புகழப்பெற்றது எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. மனநூல், முக்தி நூல், மனநூல், முக்தி நூல் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியது சீவக சிந்தாமணி. மதுரை மீனாட்சி அம்மையிடமிருந்து முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் யாருன்னா குமரகுருபரர். குமரகுருபரர் தான் சரி. மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் குமரகுருபரர். வாழ்ந்த காலம் 17ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டு. அடுத்து 10 பாட்டுல பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்டுள்ளது இருக்கிறார். திருமுருகாற்றுப்படை என்பது முருகனை பாட்டுடைய தலைவனாக கொண்டது. இந்த இணை சரியா இருக்கு. மதுரை காஞ்சி நெடுஞ்செழியன். மலைபடுகிடாம யாரு? நன்னன் செய் நன்னன். பட்டினப்பாலை யாரு? கரிகால சோழன், கரிகால் வளவன். மதுரை காஞ்சி நெடுஞ்செழியன். நெடுநல் வாடி யாரு? நெடுநல் வாடையும் நெடுஞ்செழியன். ஓகேங்களா? முல்லைப்பாட்டு நெடுஞ்செழியன் தான் சொல்றாங்க. இப்போ இது சரினா ஆப்ஷன் சி தான். பொருந்தாத தொடரை கண்டுபிடி. உலா எத்தனை பருவங்களை உடையது அப்படின்னா உலா என்பது பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிலம் என்ற 7 வகை பருவ மாலையை உடையது. 5 வகை தவறு. களம்பகம் 18 உறுப்புகளை உடையது. சரியா? சரி. பிள்ளைத்தமிழ் 10 பல்லுவல் சரிதான். பரணி 509 சொல்லிருக்க. 599 தாலிசீர் வரும். ஓகேங்களா? இதுவும் பிள்ளை. அதாவது 2 இருக்கு, இதுல பாத்துக்கோங்க. அடுத்து எச்ஏ கிருஷ்ணபிள்ளை தமிழாசிரியராக எந்த ஊர்ல பணியாற்ற அப்படின்னா சாயர்புரம். எந்த ஊரு? சாயர்புரம். இது எங்க இருக்கு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துல. இது எங்க இருக்கு? தூத்துக்குடி மாவட்டத்துல இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றேன். மடப்பிடி. மடப்பிடி அப்படின்னா யாருன்னா பாஞ்சாலி. மடப்பிடி திரௌபதி அப்படின்னா யாரு? பாஞ்சாலி. மடக்கொடி யாரு? கண்ணகி. சதுரங்க சேனை என்ற சொல்லுக்கு பொருள் என்னது? சதுரங்கம். சதுர் அப்படின்னா 4. சதுர் என்னது? 4. அப்ப சதுரங்க சேனைனா 4 வகை படை. 4 வகை படை தான் விடை. அடுத்து பெருமாள் திருமொழி முகுந்த மாலை இந்த நூல் எழுதப்பட்ட மொழி. இது யார் ஆசிரியர்? குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் தான் இந்த நூல்களுக்கு ஆசிரியர். பெருமாள் எந்த மொழி? தமிழ் மொழி. முகுந்த மாலை வடமொழி. அப்பதான் விடை. பெருமாள் திருமொழி தமிழிலும் முகுந்த மாலை வடமொழி எழுதியவர் குலசேகர ஆழ்வார். ஓகே. அப்பூதி அடிகள். அப்பூதி அடிகள் பிறந்த ஊர் எதுன்னு கேட்கிறாங்க. இந்த அப்பூதி அடியில் பிறந்த ஊர் எதுனா திங்களூர். ஓகேங்களா? அப்ப திருவழுந்தூர் கம்பர் சோழநாட்டு திருவழுந்தூர்ல பிறந்தவர். இந்த திருவழுந்தூர் எங்க இருக்கு அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம். திருவாதவூர் மதுரை மாவட்டம். திருநாவலூர் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம். ஓகேங்களா? அடுத்து அடிகள் நீரே அருளுக. இளங்கோடிகளை பார்த்து அடிகள் நீரே இந்த நூலை படைங்க அருளுக என்று கூறியவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். சூளை என்பது எப்பேற்பட்ட வகை நோய் அப்படின்னா வயிற்று நோய் தான். என்னது? சூளை. துள்ளல் ஓசையை கொண்ட நூல் எதுனா கலித்தொகை. கலிப்பா. துள்ளல் ஓசையை கொண்டது கலித்தொகை. கலிப்பாவால் பாடப்பட்ட துள்ளல் ஓசையை கொண்ட நூல். ஜி.யு. போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல். ஜி.யு. போப் அவர்கள் தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எதுனா பொன்னானூறு. பொன்னானூரையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பொன்னானூறு பல சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு.
எக்ஸ்ட்ராக்ட்ஸ் புறப்பொருளானூறு அன்று புறப்பொருள் வெண்பாவல் அப்படிங்கிற தலைப்பில் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து ஜி போ. தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு ஜி போப்பு காரணமான நூல் என்னது? புறநானூறு தான். சான்றோர் பாலராவ அல்லது சான்றோர் பாலராவ சாலார் பாலர் ஆகுபவை இந்த அடியில் இடம்பெற்ற நூல் எதுனா? புறநானூறு. ஆசிரியர் கண்ணகனார். சான்றோர் பாலராவ சாலார் பாலர் ஆகுபவை புறநானூறு இடம்பெற்றுள்ள இந்த பாடல் யாருடைய பாடல் வரிகள்? கண்ணகனாருடைய பாடல் வரிகள். அரி என்ற சொல்லுக்கு பொருள் நெற்கதிர், செரு வயல், யானர் புது வருவாய், பட்டி பனையோலை பெட்டி. உங்க அப்ப என்னது? ஆப்ஷன் ஏ தான் சரியான. அரி என்னது? நெற்கதிர், செரு வையல், யானர் புது வருவாய், வட்டி பனையோலை பெட்டி. கம்பராமாயணம் நூல் என்ன கேட்கிறேன். அப்ப கம்பராமாயணம் எப்படிப்பட்ட நூல்? முதல் நூல நாடுகளும் வழிநூல மொழிபெயர்ப்பு நூலான கேட்கும் பொழுது கம்பராமாயணம் என்பது ஒரு வழிநூல். அப்ப முதல் என்னது? வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணம் முதல் நூல், வழிநூல் கம்பராமாயணம். கம்பர் எழுதிய தமிழ். கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் என்னது? ராம அவதாரம் தான் கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர். ஓகே, அடுத்து குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று. குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று, கற்பு சிறந்தது என்று சொல்லக்கூடிய அந்த நூல் எது? முதுமொழி காஞ்சி. சிறப்பு பெயர் ஆசார கோவை. கல்லார் அறிவில்லாதவர் என்று கூறும் நூல் எதுனா? திருக்குறள். கல்லார் அறிவில்லாதவர் என்று கூறும் நூல் திருக்குறள். 87. டேஸ் என்ப உழவோ கருவியால் காலம் அறிந்து செய்யணும். எனக்கு என்ன வரும் அப்படின்னா, அருவினை என்ப உழவோ கருவியால் காலம் அறிந்து செய்யணும் அப்படிங்கிறதா வரும். ஓகேங்களா? ஏலாதி டேஸ் வெண்பாக்களை கொண்டுள்ளது அப்படின்னு சரியான விடை. 81 வெண்பாக்களை உடையது ஏலாதி. 81 வெண்பாக்களை உடையது. அடுத்து கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா சரியான விடை சிறுவஞ்சம்புரம். ஆசிரியர் காரியாசாமி. குருதி கொடை தருபவர்களுக்கு அக்குருதி மீண்டும் டேஸ் நாள் உடலில் சுரந்துவிடும். 21 நாட்கள்ல உடலில் சுரும். குருதி கொடை தருபவர்களுக்கு அக்குருதி மீண்டும் 21 நாட்களுக்குள் உடலில் சுரந்துவிடும். சாகித்ய அகாடமி விருது பெற்ற கண்ணதாசன் புதினம் என்னது? சேரமான் காதலி தான் சாகித்ய அகாடமி கண்ணதாசனுடைய படைப்பு. கம்பர் எழுதாத நூல் கேட்கிறேன். கம்பர் எழுதியது சடகோபுர அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். அப்ப அவர் எழுதாத தொன்னூல் விளக்கம். ஆசிரியர் வீரமாமுனிவர். குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படக்கூடிய நூல். பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் யார் அப்படின்னா வால்ட் விட்மன் தான். தமிழர்களுடைய தற்காப்பு விளையாட்டுகள்ல ஒன்றியது சிலம்பாட்டம். தமிழர்கள் தற்காப்பு விளையாட்டு ஒன்றியது சிலம்பாட்டம். முக்குடர் பள்ளி எந்த மாவட்டத்தில் பேச்சு வழக்கை கொண்டுள்ளது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்ட மக்களுடைய பேச்சு வழக்கை கொண்டுள்ளது முக்குடர் பள்ளு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என்று சொல்லக்கூடிய திருக்குறள் என்னது? திருக்குறள். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் திருக்குறள். திருவள்ளுவர் தோன்றி இராவிட்டால் தமிழர் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் தோன்றி இராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பது உலகத்தில் என்று கூறியவர் முத்தமிழ் காவலர் என்று சொல்லப்படக்கூடிய கி.ஆ.பெ. விஸ்வநாதம். வீரமாமுனிவரை போலவே எழுத்து சீர்த்து செய்தவர் யாரு கேட்கிறாங்க. வீரமாமுனிவரை போல எழுத்து செய்தவர் பெரியார். அதுக்கப்புறம் பெரியாருடைய அயோத்தியாச பண்டிதர் சொல்றாங்க. ஓகேங்களா? வீரமாமுனிவரை போல எழுத்து சீர் செய்தவர் யாரு? அயோத்திதாச பண்டிதர். எல் செடியினுடைய விதையிலிருந்து இணை கண்டுபிடித்த திருநாள் தான் எந்த திருநாள்? தீபாவளி திருநாள் அப்படின்னு சொல்றாங்க. எல் செடியினுடைய விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாள் தான் தீபாவளி திருநாள் சொல்றோம். சித்திரகார புலி என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? நம் முதலாம் மகேந்திரவரும் பல்லவன் என்னது? சித்திரகார புலி என்று அழைக்கப்படுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.